ஒரு தமிழ் எக்ஸாம் எழுதுறீங்க. எழுதும்போது ஒரு சின்ன பிட்டு, இல்லை ஒரு அச்சடித்த தாள் அந்த மாதிரி ஒரு சின்ன இதை வச்சு நீங்கள் பிட் அடிச்சு எழுதுறீங்க. மால் ப்ராக்டிஸில் மாட்டிக்கிட்டீங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த எக்ஸாம் எழுத முடியாது. அடுத்த வருஷம் 1 இயருக்கு நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லி மால் ப்ராக்டிஸில் புக் பண்ணி உங்களை தடை பண்ணிடுவாங்க. இது யார் பண்ணுவா அப்படின்னு கேட்டால், தமிழ்நாடு அரசின் கீழ் இருக்கக்கூடிய அரசு தேர்வுகள் இயக்ககம், அதாவது டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ், அவங்க தான் இந்த எக்ஸாம் எல்லாமே நடத்திட்டு வராங்க. அவங்க தான் இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாமே ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து நீங்கள் ஒரு புக்கு இல்லை ஒரு எக்ஸாம் பேப்பர் வந்து மாற்றிக்கிட்டு ஒரு பெரிய லெவலில் ஒரு பிட்டு மால் ப்ராக்டிஸில் மாட்டுறீங்க அப்படின்னா, அந்த வந்து உங்களை வந்து அந்த எக்ஸாம் இருக்கக்கூடிய, இப்போ இந்த 6 எக்ஸாம் இருக்குன்னா அந்த 6 எக்ஸாமே நீங்கள் எழுத முடியாது. அடுத்து வரக்கூடிய 3 வருஷம் வரைக்குமே வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதவே முடியாது. அது வந்து தடை பண்ணிடுவாங்க, டிபெண்ட் பண்ணி இந்த அஃபென்ஸை பொறுத்து. ஓகேங்களா? அடுத்து வந்து நீங்கள் அந்த தேர்வு கண்காணிப்பாளர் இருக்கார், அவர்கிட்ட போய் சண்டை போடுறீங்க, தேவையில்லாமல் தகாத வார்த்தைகளை பேசுகிறீங்க, வெளியவோ உள்ளவோ வந்து ஒரு மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த ஒரு எக்ஸாமே எழுதாமல் போகிறதுக்கான சான்சஸ் எல்லாமே இருக்குது. அதுவும் நம்ம லாவில் சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே உடனே வந்து அந்த ஸ்கூல் இருக்குப்பா, அந்த ஸ்கூலில் வந்து பிட் அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மார்க் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கூல் பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கும் தெரியும். அந்த மாதிரி ஸ்கூல் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்கூலில் தேர்வு மையத்தை ரத்து பண்ணுறதுக்கான அதிகாரம் கூட இந்த அரசு தேர்வு இயக்கத்துக்கு இருக்குது. ஸோ